வணக்கம். கமலின் மிகச்சிறந்த படங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இது பகுதி 15 28வது திரைப்படம் தசாவதாரம். உலகிலேயே முதல் முறையாக ஒரு நடிகர் 10 கதாபாத்திரங்களில் நடித்திருப்பது தசாவதாரத்தில்தான். அது நம் உலகநாயகன் தான். 2008 வெளியான இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியவர் திரு கமல்ஹாசன் அவர்கள். டைரக்ஷன் கே.எஸ். ரவிக்குமார், ஒளிப்பதிவு ரவிவர்மன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவி ஸ்ரீ பிரசாத், பாடல்கள் இமேஷ் ரேஷ்மியா, மேக்கப் மைக்கேல் வெஸ்மோர். இவர் ஹாலிவுட்டின் ஒரு புகழ்பெற்ற ஒப்பனை கலைஞர். இதற்கு முன் தமிழில் இந்தியன், அபய் சண்முகி ஆகிய படங்களுக்கும் இவர்தான் ஒப்பனை செய்தார். கமலுடன் இணைந்து அசின், நெப்போலியன், நாகேஷ், கே.ஆர். விஜயா, எம்.எஸ். பாஸ்கர், ஜெயபிரதா போன்ற பலர் இதில் நடித்திருந்தார்கள். முதலில் உலகநாயகன் என்னென்ன 10 கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு பின்னர் கதைக்குள்ளே செல்லலாம். ஒரு மாடர்ன் பயோடெக்னாலஜி சயின்டிஸ்டாக கோவிந்த் என்ற கதாபாத்திரத்திலும், CIA ஏஜென்ட் ஃப்ளெச்சராக ஒரு வில்லன் கதாபாத்திரத்திலும், அக்ரஹாரத்து வயது முதிர்ந்த குள்ளமான கிருஷ்ணவேணி பாட்டியாகவும், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீவிர வைஷ்ணவரான ரங்கராஜன் ராமானுஜன் நம்பியாகவும், ரா ஆஃபீஸர் பல்ராம் நாயுடு, இவர் ஒரு தெலுங்கர் தமிழ் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பல்ராம் நாயுடுவாகவும், சீக்கிய ஒரு மேடை பாடகர் அவதார் சிங்காகவும், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆகவும், ஜப்பானிய தற்காப்பு கலை வாத்தியார் ஷிங்கன் நரஹசி என்ற கதாபாத்திரத்திலும், நெல்லை தமிழ் பேசும் சமூக சீர்திருத்தவாதி பூவராகன் என்ற கதாபாத்திரத்திலும், காலிஃபுல்லா என்கின்ற 7 அடி உயரமான சற்று மனநிலை குன்றிய ஒரு இஸ்லாமிய இளைஞனாகவும் ஆகிய இந்த 10 கதாபாத்திரங்களில் நடித்து நம் தமிழ் திரையுலகிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் திரு கமல்ஹாசன் அவர்கள். சிந்தட்டிக் பயோ வெப்பன் ஆராய்ச்சியிலும் தயாரிப்பிலும் ஈடுபட்டிருக்கும் ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் சீஃப் சயின்டிஸ்டாக வேலை செய்கிறார் கோவிந்த். பயோ வெப்பன் என்றால் பேத்தஜன்ஸை கிரியேட் பண்ணுறது. பேத்தஜன்ஸ் என்றால் ஒரு உயிர்கொல்லி விஷக்கிருமி, அதை தயாரித்து அதை எதிரி நாடுகளிடையோ அல்லது எதிரிகளிடையோ பரவ விடுவது. அது உடனடியாக எல்லாருக்கும் பரவக்கூடிய ஒரு கிருமி. இதுதான் பேத்தஜன்ஸ். இதுதான் இந்த பயோ வெப்பன் என்கிறார்கள். ஸோ இந்த தயாரிப்பில் ஈடுபடுகிறார்கள். எதிர்பாரா விதமாக அந்த லேபில் இருக்கிற ஹனு என்ற ஒரு குரங்கு இந்த பேத்தஜன் சாம்பிளை சாப்பிட்டுடுது. உடனடியாக விஷக்கிருமி தாக்கி அந்த குரங்கு இறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த லேபுக்குள்ளே அந்த கிருமி வேகமாக பரவுது. இதை பார்த்த கோவிந்த் உடனடியாக NaCl, அதாவது சோடியம் குளோரைடை பீச்சி அடித்து அந்த லேபை அந்த கிருமிகளிடமிருந்து காப்பாற்றுறாரு. அந்த கிருமியை முற்றிலும் அழிக்கிறார். இந்த சம்பவத்தால் இந்த பேத்தஜனுடைய, இந்த பயோ வெப்பனுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட கோவிந்த் இனி இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த என் ப்ராடக்ட் ஒரிஜினல் அந்த வயல், அந்த பேத்தஜன் இருக்கிற அந்த வயலையும் அழிச்சிடணும் அப்படின்ட்டு அவருடைய பாஸ் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த பாஸ் அதற்கு ஒத்துக்கலை. அதை தீவிரவாதிகளிடம் விற்று காசாகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதை தடுக்க நினைக்கிற கோவிந்த் அந்த வயலை எடுத்துக்கிட்டு அந்த லேப்லேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அந்த வயல் அவர் தவற விட்டுறாரு. அது இந்தியாவுக்கு சேருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட கோவிந்த் இந்தியாவுக்கு வராரு. கோவிந்தை பின்தொடர்ந்து போய் அவரிடம் இருந்து வயலை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க தீவிரவாதிகள் ஒரு CIA ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் ஃப்ளெச்சர். அவர் கோவிந்தை பின்தொடர்ந்து போகிறாரு. பல முயற்சிகள் எடுத்து கோவிந்த் கிட்டேருந்து அந்த வயலை கைப்பற்ற பெரும் போராட்டங்கள் நடத்துகிறாரு. அந்த போராட்டங்களில் இருந்து அந்த வயலை காப்பாற்றிக்கிட்டே வராரு கோவிந்த். கடைசியில் அந்த வயல் ஃப்ளெச்சர் அபகரிச்சாரா
இல்லை அந்த வயலை முற்றிலும் கோவிந்த் அழித்தாரா என்பதுதான் கதை. இந்த படத்தில் பல சிறப்பான காட்சிகள் இருக்குது. முதல்ல 15 நிமிடங்கள் வர அந்த சரித்திர பகுதி மிகவும் அற்புதமாகவும் சிலிர்ப்பூட்டும் வகையிலும் அமைந்திருக்கும் பகுதி. அதாவது சரித்திர படங்கள் அந்த காலத்தில் சிவாஜியின் படங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கர்ணன் போன்ற படங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு டெக்னாலஜியுடைய உதவியால் பல மடங்கு மெருகேற்றி பிரம்மாண்டமாக காண்பித்திருப்பார் கமல் அவர்கள். அதில் தீவிர சிவபக்தரான 2ஆம் குலோத்துங்க சோழன் தீவிர நாராயண பக்தரான ரங்கராஜன் நம்பியை கைது செய்து, நீ நம சிவாயா என்றால் உன் உயிர் தப்பும் அல்லது நீ சாகடிக்கப்படுவாய் என்று மிரட்டுகிறான். இதை கேட்டு ரங்கராஜனுடைய மனைவியும் குழந்தையும் அவனை நம சிவாயா என்று சொல்லிவிடுங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள். ஆனால் ரங்கராஜன் நம்பியால் அதுவரை தினமும் நாராயணனை போற்றி பாடிக்கொண்டிருக்கும், அவனே கதி என்றிருக்கும் அவனால் அந்த பெயரை மாற்ற இயலாமல் அவன் அழுவான். அப்பொழுது கமல் நடித்திருப்பார் பாருங்கள், அழுதுவிட்டு ஓம் நமோ நாராயணா என்று தான் சொல்லுவார். அந்த காட்சி மிக 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 அற்புதமான காட்சி. அதை வேறு எந்த நடிகராலும் நடிக்க முடியுமா என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. அடுத்தது, இந்த படம் விறுவிறுப்பாக போகிறதுக்கு காரணம் ஸ்டன்ட்ஸ் அண்ட் சேசிங் சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃப்ளெச்சர் வர காட்சிகள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அவர் வரும்போதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். அடுத்தது பல்ராம் நாயுடுவும் கிருஷ்ணவேணி பாட்டியும் வரும் காட்சிகள் எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமான நகைச்சுவை காட்சிகள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அடுத்தது பூவராகவனுடைய அந்த நெல்லை தமிழில் அவர் பேசும் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். மணல் கொள்ளையை மிகவும் அழுத்தமாக இந்த படத்தில் பேசியிருப்பார் கமல் அவர்கள். ஏதோ இவங்க இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ சில அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2008 இந்த மணல் கொள்ளையை பற்றியும் அதனால் இயற்கை வளங்களில் ஏற்படும் பாதிப்பை பற்றியும் எதிர்கால சந்ததியினர் படப்போகும் கஷ்டங்களை பற்றியும் மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்லியிருப்பார் கமல் அவர்கள் இந்த படத்தில் பூவராகவன் வழியாக. படத்தில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. முதல் சிறப்பான அம்சம் என்னென்னா விறுவிறுப்பான திரைக்கதை. எங்கேயுமே தொய்வு இல்லாமல் விறுவிறுப்பாக அடுத்து என்ன என்பது போல் நகர்ந்து கொண்டிருக்கும் திரைக்கதை. இரண்டாவது, ப்ராஸ்தட்டிக் மேக்கப். இந்த 10 கதாபாத்திரங்களையும் மிக அழகாக வடிவமைத்து அதற்கு அழகாக ஒப்பனை செய்த மைக்கேல் வெஸ்மோர் அவர்களை பாராட்டித்தான் தீர வேண்டும். அதற்கு உயிர் கொடுத்திருக்கும் கமல் அவர்களின் நடிப்பு மூன்றாவது சிறப்பு. ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தோற்றம் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய பேச்சு, அந்த வட்டார வழக்கில் பேசுவது, குரலில் மாற்றம், நடை, உடல் மொழி என்று அனைத்திலும் வித்தியாசம் காட்டி 10 வெவ்வேறு மனிதர்களாகவே வாழ்ந்திருப்பார் கமல் அவர்கள் இந்த படத்தில். அடுத்த சிறப்பு வசனம். அதாவது ஒரு சாம்பிள் சொல்லணும்னா, யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து விட்டால் பிரச்சனை தான் என்று வரும். எவ்வளவு சரியான ஒரு வசனம் இல்லையா? இது மாதிரி படம் முழுக்க நல்ல நல்ல வசனங்கள், நகைச்சுவை வசனங்களும். இந்த படம் யூடியூப்லேயும் இருக்குது, சன் நெக்ஸ்ட்லேயும் இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் போய் பாருங்கள். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.